ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் 33 பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாப்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோவோட வரும். லைக் 3 சாப்டர்ஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் எப்போ போடுவேன்னு தெரியல. பட் டியூஸ்டே வந்து அடுத்த எலக்ட்ரிசிட்டி வீடியோ போடுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா டீமன்ஸில் வீடியோ 2 வீடியோ வரும். மேபி இது கூட வரும்னு நினைக்கிறேன். ரீஜீரோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா வச்சுருக்கேன் மற்ற இது போடலான்ட்டு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியே போட்டுருக்கோம். அதேமாதிரி எஸ்எஸ்எஸ் ரேங்க் வந்து இன்னும் ஒரு 16 சாப்டர் இன்னும் பாக்கி அப்படியே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து மேனேஜ் பண்ணி எப்படியோ போட பார்க்குறேன். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம இந்த சாப்டருக்கு போயிடலாம். ஸோ இந்த சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அச்சு புச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தா 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவனை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராவிட்டியாட்டம் ஒரு மாதிரி ரெட் கலர் ஆறாவாட்டம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடேகப்பா இந்த மாதிரி இந்த 3 பேர் தான் வந்து நம்ம கண்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுக்குறாரு. ஜின்ஸ்கே ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து 3 பேர் தான் வந்து டீன்ஸ் இருக்காங்களாமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜின்ஸ்கே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பையன் கூட இவன் வந்து இவ்வளோ ஓல்டு ப்ரொமோஷன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னா டாக்டர் டெலியன் நீ உண்மையாக சொல்லி இவனை எத்தனை இது சின்ன வயசுலேருந்து இவனை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஊலினும் சரி ஜின்ஸ்கே சரி எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்ஸ்கே என்ன சொன்னால் இன்னொரு ஃபெல்லாம் வந்துட்டானா இவன் எங்கேருந்து வரான்னு தெரியல. எவன்டா அவங்க யாரெல்லாம் திடீர்னு வந்துட்டு என்னை அடிக்கிறதுக்குனே வரீங்களாடான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜின்வோ வந்து அட்டாக் பண்ணுவான் இவனை. இப்போ பார்த்தா ஓவின் வந்து சம்மந்தமே இல்லாமல் அட்டாக் பண்ணுறான். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஜின்வோ வந்து என்ன 2 பேருமே சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் வந்து ரீமேட்ச் வச்சாங்க. பட் அந்த ஓவினுக்கு வந்து சுத்தமாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவன் மட்டும் ரியாக்ட் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணியிருக்கான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓவின் வந்து என்ன சொல்கிறான்னா ஜின்ஸ்கே உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த டெலிஸ்கோப் வச்சுட்டு பிடிச்சி வச்சுட்டான். இவனை என்ன என்னை விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த டைம் வந்து 2 பேரும் அட்டாக் பண்ண விண்டு இது வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. இந்த டைம் பார்த்தா 2 பேருமே பிளாக் பண்ணிடுறாங்க. சுற்றி இருக்கிறது எல்லாமே தெரிக்குது. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜின்னாங்க இருக்கா தானே. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான் ஜின்வோவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறான். அவளை சுற்றி வந்து சீல்டு ஆட்டம் என்னமோ வச்சுட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறான். உடனே நம்ம கையில் நினைக்கிறோம் வாவ் அது இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கமிட்டி மெம்பர் அவன் இருக்காதானே. ஸோ அவன் என்ன சொன்னான் அடேக்கப்பா இந்த ஃபைட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உண்மையாகவே டீனேஜ்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கோ இருக்காதானே. ஸோ அவன் என்ன சொன்னால் வா இந்த ஊவின் கிட்ட உண்மையாக இம்ப்ரெசிவ் அப்படின்றான். ஸோ அதுக்காக நம்ம கையில் மனசில் என்ன நினைக்கிறேன்னா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையாகவே நல்லா சண்டை போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிறான். அப்புறம் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டு இருந்தாங்கன்னா பயங்கரமான இன்ஜுரி வரும். ஸோ அதனால் வந்து நம்ம கோ என்ன சொல்கிறான்னா அந்த கமிட்டி மெம்பர் கோ ஐ காட் இட் 2 பேருமே ஸ்டாப் பண்ணலாம் இதுக்கப்புறம் சொல்லிட்டு 2 பேருமே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ பிடிச்சி வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா போதும் நீங்கள் இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்க வே டு கில் தி மூவ். நான் நம்ம கைடன் என்ன நினைக்கிறேன்னா அடா பாவீங்க அப்போ தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களே அப்படின்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜின்ஸ்கே என்ன பண்ணுறான்னா நீ எதுக்கு இப்போ கோ இப்போ வந்து இன்டர்ஃபியர் ஆகிறன்றா. அதுக்கு வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்கிறான் இது போதும் அப்படின்னா என்ன திருப்பி போகணும்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் வந்து தட்ஸ் என் ஆஃப் ஜின்ஸ்கேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து சொல்கிறான். யார் நம்ம சேன் உமன் சொல்கிறான் சிஸ்டர் அப்படின்றா. இஃப் நீ போயிட்டே நீ திருப்பி சண்டை போடணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ என் கூட சண்டை போடணுன்றான். அப்போ உடனே வந்து நம்ம ஜென்ஸ்கே வந்து சரி ஓகே இது அன்னெசரின்றா. அதே மாதிரி உனக்கும் ஊவின் இதே போதுன்றா. பட் நம்ம ஊவின் என்ன சொன்னால் எனக்கு திருப்பி நான் சண்டை போடணும் ஆசையாக இருக்குது சண்டை போடுறேன் அப்படின்னா 30 இயர்ஸ் சிஸ்டர் அந்த கிட்ட வந்து திருப்பி விட மாட்டேறான். நான் திருப்பி அவன் கூட சண்டை போடுறேன். அவன் என்ன பெரிய பொச்சின்னு நினச்சிக்கிட்டான். நான் அவனை வந்து நான் வந்து அவனை ஃபக் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஃபக்கராக அவனை போட்டு அடிக்கணும்னு சொல்கிறான் இன்டெரக்டாக. ஸோ அந்த மாதிரி அவன் கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் தான் திருப்பி முறைச்சி பார்க்குறாங்க 2 பேர் சிஸ்டரும் சரி கோவும் சரி இப்போ தானே சொன்னோம் அப்படின்ட்டு. ஓவின் நீ எதுக்கு நீ ஃபஸ்ட்டு வந்து ஜின்ஸ்கேவோட இவ்வளோ சண்டை போடணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே வந்து நம்ம ஓவின் வந்து என்ன பண்ணுவான் சைலண்ட்டாக வந்து நம்ம ஜின்மோவை பார்ப்பான். உடனே அப்படின்னு சொன்னான் நீ எதுக்கு நான் கேள்வி கேட்டோன்னா உடனே எதுக்கு ஜின்மோவை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். நீ வந்து ஒருவேளை நீ ஜின்ஸ்கே வந்து ஜின்வோக்கு இந்த மாதிரி ஆகிறதுனால வந்து நீ வந்து அட்டாக் சண்டை போடுறியன்றான். ஆமாம் யுவர் ரைட்டு. இப்போ வந்து நான் வந்து கேட்டேன் இந்த பையன் வந்து என்னென்னா நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்தனால தான் வந்து நான் என் கூட சண்டை போட விடுவேன். அதுக்கு தான் வந்து ஜின்வோவை வந்து நான் இங்கே கூப்பிட்டேன் அப்படின்வான் ஜின்ஸ்கே. அடப்பாவி மேபி ஜின்ஸ்கே வந்து இன்ஜுரி பண்ணதுனால தான் நீ சண்டை போடுறியான்னு கேட்பான். அதுக்கு ஆமான்னுவான். அதுக்கப்புறம் இது எல்லாமே உண்மையாக சொல்கிறாங்க. அடப்பாவி இத்தனை நாள் வந்து நீ வந்து அவனை நான் அட்டாக் பண்ணதுக்காக தான் நீ சண்டை போட்டேன்னு சொல்லி ஜின்ஸ்கே கேட்பான். இப்போ எதுக்கு நீ இது கேட்குற நீ வந்து நீ தானே பண்ண அப்படின்னா அடப்பாவீங்களா. அப்புறம் வந்து 2 பேருமே பேசி சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஸோ என்ன ஆச்சுன்ட்டு ஓகே நான் உண்மையை ஒத்துக்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா
எல்லோரும் பேசிக்கிறாங்க. ஸோ பேசுகிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டம் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊமினுக்கு இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எல்லாம் நல்லா பேசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா பேசி முடிச்சுட்டு ஒரு வழியாக எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம் ஆனது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ்கே ஹான்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ இருக்கான அவன் நடுவில் இருப்பான். கைடு வந்து அவன் பக்கத்தில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருப்பான். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ்கே, இந்த சைடில் பார்த்தா ஊமின்னு. இந்த 3 பேருமே வந்து ஒரே ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பயங்கரமான அடி 3 பேருக்குமே. நம்ம ஜின்வோவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்க 2 பேருக்கும் ரொம்ப அடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடு வந்து இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, ஜின்வோ வந்து மனசில் நினச்சிட்டு அப்பாடா இனிமேல் எனக்கு போர் அடிக்காது, அவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனும் ஈன்னு சொல்லிட்டு தூங்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ எப்பயும் போல் கமெண்ட்ஸில் என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தன் வந்து என்ன சொன்னால், ப்ரோ வந்து 2 ப்ரோஸ் வந்து ஒரே இதில் நாளில் வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ 2 நாளாக சண்டை போட்டால் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.